செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரீசுதனை புல் மீது அமிழ்து அழுதவனை, புல் மீது அமிழ்து அழுதவனை, புல் மீது அமிழ்து அழுதவனை, முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படி இந்நிலத்துற்றோனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, அம்பரம் மேவிய உம்பர்கணத்தோடு, அம்பரம் மேவிய உம்பர்கணத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. கந்தை பொதிந்தவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, மந்தையர்க்கானந்த மாட்சிமை அளித்தோனை, மந்தையர்க்கானந்த மாட்சிமை அளித்தோனை. சமாதானத்தோடு அதை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உண்மை வாழ்த்த கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷமாக மகளுக்கு இந்த வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த உடைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. மகளிரை நாளைய தினத்திலே எடுத்து ஆண்டவரே ஆண்டவரே அணியும் போது தகப்பனே உங்களுடைய வல்லமை இந்த இடத்திலே வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போவதற்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று சொல்லி மகள் அதை சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்ள கிருபை செய்கிறாங்க. போகிற பிள்ளைகளுக்கு மணமகளுடைய வீட்டாருடைய கண்களில் இறக்கம் கிடைக்க கிருபை செய்யும். ரெண்டு வீட்டாரும் அந்த இடத்துல பேசுகிற பேச்சுகள் நமக்கு பிரியமானதாய் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறோம். நீர் ஆசீர்வதித்ததற்காக கோடி 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 ஸ்தோத்திரம். பொருட்களை ஆசீர்வதித்து கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதித்து கோடி ஸ்தோத்திரம். வாகனத்தை ஆசீர்வதித்து கூட ஸ்தோத்திரம். கூட போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் பொருட்படுத்தி சமாதானத்தோடு நம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பிள்ளைகள் எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு முடித்து மீண்டும் இந்த இடத்திலே வந்து உண்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேட்டு பெருக்கமான பதத்தார் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்கள் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே.
காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வலபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வலபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை ஆனந்தமிகவே தேசவுதியும் சுத்தரே மகிழவே சிரோன ஜோதி கதிரிங்கே மேசியாயம் மணவாளனே ஆசாரியனும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் இம்மண மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும் உம்மை கண்டு எம்மணவாளனே ஆசாரியனும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும். சங்கீதம் 128 சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர தண்டுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக உம்மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற அந்த விசுவாசத்தோடு உம்முடைய கருத்தில் வருகின்றோம். தேவரீர் தாமே இந்த நாளிலும் டேவிடுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் அவருடைய வளர்ச்சிகளிலே உதவியாக இருந்து உம்முடைய சித்தத்தின்படியே இந்த நாளிலும் திருமண ஆராதனை மூலமாக குடும்பமாக இணைக்கப்பட இருக்கின்ற இந்த வேளையிலே உம்மை துதிக்கிறோம். பயணம், ஆராதனை, வரவேற்பு நிகழ்ச்சி எல்லாவற்றிலும் நீர் பிரசன்னமாய் இருந்து வேண்டும். வரக்கூடியவர்கள், ஜெபிக்கக்கூடியவர்கள், கலந்து கொள்ளக்கூடிய எல்லாரையும் ஆண்டவரே நீர் நேரத்துக்கு கொண்டு வர நான் வேண்டுகின்றோம். எந்த இயற்கை பாதமும் இராதபடி நீர் காத்துக்கொள்ளும். பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய முயற்சிகள், அவருடைய ஜெபங்கள் எல்லாத்தையும் கேட்டிருக்கிறீர். தொடர்ந்தும் காத்துக்கொள்ளும். வந்திருக்கின்ற உறவினர்கள், அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய ஜெபம் இவர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கின்றோம். தேவரீர் தாமே மகனை விசேஷமாக ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நாம் அனைவரோடும் சிறப்பாக திருமணத்தில் இணைக்கின்ற டேவிட் பூனோடு டயனாவோடு இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நீங்க பெற்றோமா என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டினாய்
ஜன்மம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன்மம் சொந்தமாயினார். இந்த காதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த காதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போய் நம் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போய் நம் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இயேசு கிறிஸ்துவின் இந்த உலகத்தில் அனுப்பி அவர் மூலமாக நாங்கள் பெற்று வருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக, கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, எல்லா விதமான பாதுகாப்புக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மாத்திரம் போற்றுகிறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியே நான் அவரை பாடுவேன். அப்படியே சிறப்பாக இந்த குடும்பத்திற்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன். சோர்வராமல் ஆண்டவர் தாமே உடன் இருந்து கொண்டே இருக்கிறேன், தேவையை சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியாக காலம் நிறைவேறுகின்ற போது குறிப்பாக திரு ஐசக் டேனியல் அவருடைய மகள், பெரிய மகள் டயனா ஜோசபின் அவர்களுக்காக மனத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சிறப்பாக நல்ல ஒரு துணைவியாரை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை பாருங்கள். அதற்காக மக்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம். டேவிட் பூன் மோசஸ் அவர்களுக்காக மனத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நீர் அவரை காட்டி கணவன்மணியமாக இணைந்து எதிர்காலத்தில் இல்லற வாழ்க்கை வாழும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தயவுக்காக மக்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம். சிறப்பாக இவர்கள் இதுவரைக்கும் தன்னுடைய வீட்டிலே குழந்தை முதற்கொண்டு பெரியவர்கள் ஆகின்ற வரைக்கும் உங்களுடைய கிருபை நிறைவாக இருந்ததற்காக மக்கள் நாங்கள் என்ன சொல்கின்றோம். எல்லா நிலைமையிலும் நீர் அவர்களோடு கூட இருந்து சிறப்பாக அவர்கள் வளர்கின்ற போதும் அவர்களை பாதுகாக்கின்ற போதும்
நீரே உடன் இருந்தீர். அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். காலம் நிறைவேறின பிறகு சிறப்பாக அந்த பிள்ளைகளை கடவுள் இணைக்க சித்துக் கொண்டிருக்கிற அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இணைப்பதற்கு அடையாளமாக நாங்கள் குடும்பத்தின் மக்களாக, சபை மக்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக நாங்கள் இணைந்து சேர்ந்து சிறப்பாக இந்த பிள்ளைகளை வாழ்த்தும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். சிறப்பாக ரெபெக்காள் தன்னுடைய கணவனை சந்திக்க புறப்படுகின்ற போது எல்லோரும் வாயார வாழ்த்தினது போல சிறப்பாக அதே விதமாக இந்த பிள்ளைகளை நாங்கள் வாயார வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின அந்த கிருபைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இப்போது கூட இந்த பிள்ளைகள் சிறப்பாக கணவனியமாக இணைவதற்காக கடந்து செல்லுகின்ற வேலை உங்களுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாக செல்லும்படியான உங்களிடத்தில் செபிக்கிறோம். சிறப்பாக இந்த இணைப்பு கடவுளால் வந்தது என்று சொல்லி நலமூலம் ஒன்று சொல்லக்கூடாது என்று சொல்லி சிறப்பாக அந்த இணைப்பு ஆண்டவர் தாமை கொடுத்து அதன் மூலமாக இல்லற வாழ்வில் இணைந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் செய்ய நம்மிடத்தில் செபிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்குள்ள நன்மைக்குள்ளும் ஆசீர்வாதம் நிர்வாகத்துடைய செபிக்கிறோம். சிறப்பாக திரு டேவிட் அவருடைய பெற்றோருக்காக உங்களிடத்தில் செபிக்கிறோம். அவரை கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி நம்மிடத்தில் செபிக்கிறோம். இந்த திருமண காரியம் மிக சிறப்பான முறையில் ஆசீர்வாதமான முறையில கர்த்தர் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி நம்மிடத்தில் செபிக்கிறோம். அதை தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற அந்த ரிசப்ஷன் ப்ரோக்ராம் கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறோம். தயவுக்காக மக்கள் நல்ல நன்றி சொல்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் சாதகப்படுத்தி அதற்காக மக்கள் நல்ல நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய நன்மை கிருபை ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும். துதிக நபைகள் மக்கள் செலுத்துகிறோம். நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வேண்டிக் கொள்கிறோம். பரம தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி கடவுளின் அன்பு புதுத்தாக இணைக்கப்படும். விசேஷமாக தான் பிரபலமாக இருக்கின்ற டேவிட் டயனர்களோடும் சிறப்பாக நடைபெற இருக்கின்ற திருமணத்தோடு அதை தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற ரிசப்ஷன் ப்ரோக்ராம் அனைத்து காரியத்திலும் நம்ம சதாக்கிறதுக்காக ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். பாடுவேன்.
தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த முதல் பாடல் சுவேதரின் ஆதரவு. தேவா
நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கஷ்டத்தால் ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுவதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். நிமித்தம் ஒருவர் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பார். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையை செய்யாமல் கருத்தோடும் நிலத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமை படைத்து கிறிஸ்துவை மீட்டுக் கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரை தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களின் பிள்ளைகள் தொடர்ந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை இயங்குவதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படையில் இருப்பவை திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் தூய நிலைமையை உண்டாக்குவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் முதலில் யாருக்காவது பெற்ற நியமப்படி தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான கதை ஏதாவது தெரியுமானால் அதை இப்போதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்று சொல்லக்கூடாது. யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்போதே தெரிவிக்க கடவுள் கட்டளை. ஜெபம் செய்வோம். உங்களுடைய உதவிக்கு நாங்கள் யாருமே கலந்து முறையை காரணப்படுகிறார்கள். இவர்களின் உங்கள் பராமரிப்புகளை இங்கே அழைத்து வந்து ஆகலால் இவர்களும் திருமணம் செய்து உடன்படவும் இவர்கள் கொண்டு போகும் மாதிரிகளை உண்மையாக பாதுகாக்கவும் உங்களுடைய பேரளவை இவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று எங்களால் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மேடம் கொஞ்சம் பின்னாலும் இந்த வாக்குறுதியை கடவுள் கேட்டார்.
வந்திருக்கிற நாமம் கேட்டிருக்கிறோம். இவர்கள் கொண்டு வந்து குறைந்திருக்கிற திருமணத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்காக சிறிது நேரம் நாம் ஜெபத்தில் தெரிந்திருக்கிறோம். ஜெபத்தில் புத்தி கெட்டாத அன்பின் மாறி மாறுகிறது. வாழும் அன்பை ஏகோ வாழ்வு தாழிலோ ஓம் பேரில் சாரோ ஊக்கவே சேவாசம் கோன்றாத தீரமம் இரக்கமுள்ள ஆண்டவரே, இருந்த திருமாங்கலத்தை அழைக்கின்ற டேவிட், இதை அணிந்து கொள்ளுகிற தயானா, ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் மாத்திரமே நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கல்யத்தையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எந்த நாளும் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சபையார் அனைவரும் எழுந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அமரப்படி கேட்டுக்கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு நான் அணிகிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை மனப்பூர்வமாய் அணிந்து ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்தை அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். திரு டேவிட் ஆகியவரும் திருமதி டயானா ஆகியவரும் கடவுளுக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதிகளை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் தெரிவிக்கிறேன். ஆமென். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதன் ஒருபோதும் பிரிக்காதிருப்பானாக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கு நாமக்கால் நடக்கிற பிதாவே, இப்போதும் உமது நாமத்தில் ஆசீர்வதிக்கிற டேவிட், டயானா இவர்கள் மீது உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியுள்ளோம். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதி திட்டமாய் பாதுகாத்து உமது நிலைப்படி நடக்க அருள் பெறுவராக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிதாவாகி கடவுள், குமாரனாகி கடவுள், பரிசுத்தாவியாகி கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிருபையினாலும் நிரப்புவராக. ஆமென். வேத பகுதி பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. திருவிவிலியம். 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அத்திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மையாக்கும் சடங்குக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவரிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினர். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரும் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை.
தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமக்களை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தரம் குறைந்த திராட்சரசத்தை பரிமாறுவர், நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சிமை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த மகிழ்ச்சியான மாலை பொழுதில் குறிப்பாக டேவிட், டயானா இந்த பிள்ளைகள் அவருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு கடவுள் அவர்களை இணைத்திருக்கிறார். The God has done the great things, marvelous in their eyes. இல்லையா? கடவுள் உங்களுக்கு நல்ல பெரிய காரியங்கள் இந்த நாளில் செய்திருக்கிறார். ஆகவே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் தனித்தனியாக வாழ்ந்து வந்தீர்கள். இப்போது கணவன் மனைவி என்கின்ற ஒரு ஸ்தானத்தை கடவுள் கொடுத்து இல்லற வாழ்விலே இணையும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே எங்களுடைய திருச்சபையின் சார்பாக வந்திருக்கின்ற அனைவருடைய சார்பாக நாங்கள் வாழ்த்துவதில் அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களை வாழ்த்துவதற்காக, ஆசிரியப்பதற்காக நம்முடைய பேராயத்திலிருந்து அநேக ஆயர்கள் இந்த நாளில் வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். விசேஷமாக இந்த நாளில் அருள் திரு பிரான்சிஸ் ராதாதாஸ் ஆயர்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த திருச்சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். அதே விதமாக ரெவரண்ட் சாமுவேல் பாஸ்கர் ஐயா அவர்கள் இந்த இடத்துல பணிபுரிந்தவர்கள், ஓராண்டு காலமாக பணிபுரிந்தவர்கள். இப்போது அவர்கள் வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி. அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதே விதமாக ரெவரண்ட் பால் வில்லியம் ஆயர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதே விதமாக இந்த திருச்சபையுடைய பிறந்து வளர்ந்து ஆயராக பணி செய்து கொண்டிருக்கின்ற அருள் திரு இம்மானுவேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஸ்பெஷலி and also welcome our neighboring pastor, Methodist Church neighboring pastor. Also welcome you on behalf of church and congregation. And also I request you, please come and pray for them for special prayer. Please. Let us pray. Loving God, our Heavenly Father, thank you, Lord, for giving us this opportunity to come before you, to be present in this holy sanctuary with this, your couple. We pray for David and Diana. Thank you, Lord, for helping them to take a decision, upholding your love and dedicating their life, their family life into your mighty hands. Lord, now we heard from the gospel portion, you entering into the wedding house of Cana and blessing the family. When you came to know that there are shortcomings in the marriage function, you bless them with your eternal joy. Likewise, help this your couple to come before you, to dedicate themselves, pray before you, so that their lives may be good examples to the people around. Lord, we know that the holy marriage, its all decisions are taken in our Heavenly Father's home. As this couple are here to live according to the heavenly values, help them to love each other, to keep the values of self-sacrificial love that they found on the cross. Lord, we pray for both the families. We pray for all those who are assembled here. We pray for all the priests who are blessing this marriage service. Lord, through all these prayers, we once again pray for the blessed family life of this your couple. Be with them and help them to be good examples of kingdom of God in the coming days also. Lord, as we proceed to the rest of the service part, and also as we follow to the marriage feast, be with all the arrangements and bless all the requirements, and be with all the people who are arranging different parts of the service.
In Jesus' precious name we pray. Amen. நமது மத்தியில் வருகை தந்திருக்கு நம்முடைய ஆயர் அருள் திரு பிரான்சிஸ் தேவதாஸ் ஐயா அவர்கள் இப்போது பிரததாஸ் ஐயா அவர்கள் இப்போது அவருடைய செய்தியை நமக்காக பகிர்ந்து கொள்வார். ஜெபம் செய்வோம். உருவாக்குபவர், குடும்பத்தை கட்டுபவர், சதா காலங்களிலும் எங்களோடு கூட இருக்கிறவர், உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்திலும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் கட்டியிருக்கின்ற அந்த புதிய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் நீர் உடன் உண்டு தொடர்ந்து வழிநடத்த நாங்கள் வேண்டுகிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கின்ற எங்களுடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வைக்கின்றோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயராலே முதலாவதாக நான் வாழ்த்துகின்றேன். இந்த திருச்சபையின் ஆயருக்கும் குடும்பத்தினருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்சபையின் ஆயர் மற்றும் முன்னாள் ஆயர், அதே போல் போரூர் சேகரத்தின் ஆயர், முன்னாள் ஆயர் என்று அனைவரும் கலந்து கொண்டிருப்பது ஒரு மகிழ்ச்சி. அதே போல் இந்த திருச்சபையின் மகன் அவர் ஆயராக வந்து அவரும் இதில் பங்கு பெறுவது இந்த இரண்டு குடும்பங்களும் திருச்சபையிலே கொண்டிருக்கின்ற நல்ல உறவுக்கு அடையாளங்கள். எனவே அவர்களை பெற்றோரை வாழ்த்துகிறேன். இப்ராஹிம் மோசஸ், அதே போல் டேவிட் ஐயா. இந்த திருமணம் ஒரு 3D திருமணம். ஒன்று டேவிட், இன்னொன்று டயனா, இன்னொன்று அவருடைய தகப்பனார் பெயரும் டேவிட். அப்படியாம்மா? இல்லை, அவர் பேர் அவங்க அப்பா பேர் டேனியல். டேனியல். எனவே இது ஒரு 3D கல்யாணம். அவர் பேர் அவர் எங்கள் சர்ச் மெம்பர். கரெக்ட் தான். அவர் மோசஸ் முதலே மகிமையை கண்டவர். இங்கே கேட்ட இந்த பகுதி ஒரு மகிமையை சொல்லுகிறது. 3Dயை விட்டுடுங்க, போகின்றது மகிமை. ஆதி யாத்ராகமத்திலே மோசே கண்டது மகிமை. கடவுளை கண்டார், எனவே அந்த மகிமை அங்கே வெளிப்பட்டது. அதே போல் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு மகிமை நிகழ்ச்சி வருகிறது. அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலாயா விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதுவரைக்கும் அவர் கண்டது என்ன? இயேசு கிறிஸ்து நத்தானியேலை அறிந்திருக்கிறார் என்பது தான் இதுவரையில் அவர் கண்டது. இது எப்படி என்று அவர் அதிசயித்து கொண்டிருக்கின்றார். அத்திமரத்தின் கீழே இருந்த அவரை அறிந்தவர் இயேசு. ஒருவேளை இயேசுவின் பேரில் நான் நம்பிக்கை கொண்டோம் என்றால் அதைவிட மகிமையான காரியங்களை காண்பீர்கள், பெரிதான காரியங்களை காண்பீர்கள். 2ஆம் அதிகாரம் அதை நமக்கு சொல்லுகிறது. 11ஆம் வசனத்தில் இவ்விதமாக இயேசு இந்த 1ஆம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். விசுவாசித்தால் மகிமையை காண்பீர்கள். குடும்பம் என்பது என்ன? கடவுளை விசுவாசிக்கின்ற ஒன்று, ஒருவரை ஒருவர் நம்புகின்ற ஒன்று. புட்டிங் யுவர் ட்ரஸ்ட் இன் காட் அண்ட் ட்ரஸ்டிங் வித் ஈச் அதர். எனவே ஒருவரை ஒருவர் நம்புவது ஒரு நிலை, கடவுளை நம்புவது முதல் நிலை. ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக கடவுளை நம்பினதினாலே இதுவரைக்கும் கண்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதனும் மகிமையானவைகளை நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அது நிகழும். இங்கே ஒரு குறைவு ஏற்படுகிறது. விசுவாசம் எதையெல்லாம் நமக்கு சாதித்து தரும் என்றால் குறைவுகளை மாற்றும். கானாவூர் திருமணத்தில் நடந்தது ஒரு குறைவு. எல்லாரும் வந்த இடத்துல ஒரு குறைவு. அதிலும்
விருந்தினர்கள் சாப்பிடுகின்ற நேரத்திலே ஒரு குறைவு, திராட்சை ரசம் குறைவு. ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையிலே எது இல்லையா என்றாலும் திராட்சை ரசம் இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம திருவிருந்தில் கூட திராட்சை ரசம் பகிர்ந்து கொள்கிறோம். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே கலந்த ஒன்று. திராட்சை செடிகள், திராட்சை ரசம் அது குறையும் பொழுது அது திருமணத்துக்கு ஏற்பட்ட ஒரு குறையாகவே காணப்பட்டது. அந்த குறைவை அவர்கள் ஒருவேளை தற்காலிகமாக இருந்தால் இந்த ஹோட்டலில் போங்க, அந்த ஹோட்டலில் போங்க அப்படின்னு 4 ஹோட்டலில் தேடுவாங்க, ஷார்ட்டேஜ் ஆயிடுத்து. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கு இருந்ததினாலே நிகழ்ந்தது என்ன? குறை அகற்றப்பட்டது மட்டுமல்ல, அதோடு கூட இதுவரையிலே அவர்கள் ருசிக்காத சுவைமிக்க திராட்சத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இதுவரையிலே நீங்கள் காணாத மகிழ்ச்சியை திருமணத்தின் மூலமாக நீங்கள் காண்பீர்கள். ஏன்? இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களோடு உங்களுடைய குடும்பத்தில் தலைமை தாங்கும் பொழுது குறைவு நிறைவாகும். அதன் மூலமாக அங்கே என்ன நிகழ்ந்தது? இயேசுவின் மகிமை வெளிப்பட்டது. டேவிட் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு மனசில் வரது கோலியாத். கோலியாத்தை எப்படி டேவிட் வெல்ல முடிந்தது? விசுவாசம். கடவுள் பேரில் இருக்கின்ற நம்பிக்கையினாலே வருகின்றது எதிர்ப்பு மலை போல இருந்தாலும் வெற்றி பெற முடியும். ஏன்? என்னோடு இருக்கிறவர் எங்களுக்கு வெற்றி தருகிறவர், உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களுக்கு வெற்றி தருகிறவர். எனவே அந்த தாவீதோடு இருந்தது போலவே உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் கடவுள் இருக்கிறார். ஆனால் அவர் பேரில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் பொழுது எதிரியையும் வீழ்த்தலாம். எதிரி எந்தெந்த வகையில் வரும்? எப்படியும் வரலாம். பணமாக வரலாம், நண்பராக வரலாம், பணியாக வரலாம், நோயாக வரலாம். இவைகளை எல்லாம் தாண்டக்கூடிய சக்தியை கடவுள் நமக்கு தருகிறார். விசுவாசிக்கும் பொழுது வெற்றி கிடைக்கும். விசுவாசிக்கும் பொழுது குறைவுகள் அகற்றப்படும். விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பை காண்போம். ஒருவேளை நோயினாலே வரும்பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், இது உன்னுடைய விசுவாசத்தினாலே நீ ரட்சிக்கப்பட்டாய். எனவே விசுவாசம் இதுவரையிலே இருந்ததை காட்டிலும் ருசி மிக்கது, இதுவரையிலும் இருந்ததை காட்டிலும் தடைகளை தாண்டக்கூடியது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் அடிப்படையாக ரட்சிப்பை நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் அவர் பேரிலே கொள்ளுகின்ற விசுவாசத்தினாலே. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நமக்கு அடிக்கடி நாம் படிப்பதினாலே அந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு நாடகம் போல எழுதப்படுகிறது. அவர் வருகிறார், சீஷர்கள் அழைக்கப்பட்டார்கள், தாயிடத்தில் சொல்லுகிறார், தாய் அவரிடத்தில் சொல்லுகின்றார், இயேசுக்கு சொல்லுகிறார், இன்னும் எனக்கு வேலை வரவில்லை என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியாக சொல்லி கடைசியில் தண்ணியில் போய் முடியுது. சாதாரண தண்ணி 6 கச்சாடிகள் எடுத்து ஊற்றுன்னு சொல்லும் போது விசுவாசம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். யாருக்கு? அதை செய்கிறவங்களுக்கு. வெளியில் வைக்கிற தண்ணியை போயிட்டு வீட்டுக்குள்ளே அதுவும் சாப்பாடு பரிமாறுவதற்காக கொடுக்கலாமா என்று யோசித்திருப்பார்கள். ஆனால் அவங்க கேட்கல. ஏன் கேட்கல? அவர்கள் நம்பினார்கள். அது பரிமாறுகிறவனுக்கும் அல்லது குடும்பத்தாருக்கும் கூட பிறகுதான் தெரிந்தது. இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. சாதாரண தண்ணீரை கூட மாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில். ஒருவேளை பணம் அல்லது மற்ற காரியங்கள் இவைகள் எப்படி நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நினைப்பீர்கள். கடவுளால் கூடும். எது குறைவோ அதை அவர் மகிமையாக மாற்றுவார், நிறைவாக மாற்றுவார், குறைவுகளை அகற்றி விடுவார். கடவுளத்திலே விசுவாசம் வையுங்கள். அடுத்தது ஒருவரில் ஒருவர் விசுவாசம் வையுங்கள், நம்பிக்கை வையுங்கள். ட்ரஸ்டிங் இன் காட், அது முதல் நிலை. அடுத்தது ஒருவரில் ஒருவர் நம்பிக்கை வைப்பது. இது திருமண வாழ்க்கைக்கு அடிப்படையானது. ஒருவரை ஒருவர் நம்புவது. எப்போது? சாதாரணமாக துவக்க காலத்திலே மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் கொஞ்சம் சில நேரங்களில் நம்பிக்கை குறையும் ஏற்படலாம். ஏன்னா உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தெரியாது. அதனால் அவர் செய்வது உங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கலாம், உங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கலாம். ஆனால்
நீங்கள் கடவுளுக்கு முன்னிலையில் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை கடவுளை நம்புவது மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் நம்புவோம். இதுதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு இதைவிட மகிமையான காரியங்களை காண்பதற்கு உதவியாக இருக்கும். ஒருவரை ஒருவர் நம்புவது எல்லா சூழ்நிலைகளிலும் நடக்க வேண்டும். 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படி இல்லை. எந்த வயதானாலும் ஒருவரை ஒருவர் நம்புவது. நம்பினா என்ன ஆகும்? ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுப்போம், ஒருவரை ஒருவர் பாராட்டுவோம். எனவே ஒருவர் பேரிலே ஒருவர் காட்டுகின்ற அந்த அன்பு கடவுள் விரும்பின அன்பு தான். ஏன்னா இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடலாக இருக்கிறார்கள், அவருடைய சிந்தனையும் ஒன்றாக இருக்கிறது. எனவே நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பு பாராட்டினால்தான், நம்பிக்கை வைத்தால்தான் கடவுளுடைய அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். உங்கள் மூலமாக உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். எனவே டேவிட் பூன், டயனா, உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே இந்த இடத்திலே இருந்து உங்களை வாழ்த்துகிறார். தொடர்ந்த வாழ்க்கையிலும் கடவுள் உங்களோடு இருக்கிறார். கடவுளை விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்துங்கள். ஒருவேளை அந்த பகுதியில் கடைசி சொல்கிறது, அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். ஒரு செயல் மற்றவர்களுக்கு ஒரு நன்மை பயக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கடவுள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிக சிறப்பான முறையில் பிள்ளைகளுக்கு அருளுரை கொடுத்த ஆயர் அவர்களுக்கு நன்றி. எவ்வளோ செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் 2 பேரும் இணைஞ்சி ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் கேட்குற செய்தி முக்கியமான செய்தி. இதே மாதிரி கடைசி வரைக்கும் 2 பேரும் இணைஞ்சி கர்த்தருடைய செய்தி நீங்கள் கேட்கணும் இல்லையா? அந்த மார்த்தாள் மரியாதை போல நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். என்ன செய்தி கேட்டீங்க? என்ன செய்தி? மறந்துட்டோம். எங்களை விட்டால் போதும். இன்னும் நிறைய ரிசப்ஷனில் இருக்குது, மக்கள்லாம் காத்துன்னு இருக்கிறாங்க. விசுவாசம் இல்லையா? அந்த விசுவாசத்தின் மீது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் கட்ட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசத்தில் நீங்கள் வளர நாங்கள் வாழ்த்துகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் ஜெபிப்போம். ஓகேண்ணா. சர்வ வல்லவரே, நித்திய தந்தையே, திருமணமாகிய நியமத்தை மனு குடும்பத்திற்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவனும் மனைவியுமாய் இப்பொழுதும் சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கும் போது அடியார்களான டேவிட் பூனையும் டயனா ஜஸ்லினையும் ஆசீர்வதியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி, அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதலும் அவர்கள் இப்போதும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்க இவருக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவே, நாசரேத் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்த உமது அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சேவை செய்ய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலத்தார்க்கும் உடைய மீட்பின் அன்புக்கு சாட்சியாக இருக்க அருள் புரியும். தந்தையோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாய் என்றென்றைக்கும் வாழ்ந்து அரசாளுகிற உமது தூய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபையின் ஈவால் மனு குலத்தை விருத்தியடை செய்கிற எங்கள் பரம தந்தையே, இந்த முதடியார் புத்திர பாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனமும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்துவ வழியிலே சன்மார்க்கராய் வளர்வதைக் கண்டு கரிகூறுமரவும் தேவ அன்பும் அபிமானவர்களாய் ஒருமித்து வாழ இவ்விருவருக்கும் உமது ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். சர்வவல்லமுள்ள ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் உடல்களையும் உமது கட்டளையின் வழியிலும் உமது கற்பலுக்கு அடுத்த வேளையிலும் திருப்பி தூய்மைப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இங்கும் எல்லா காலத்தும் நாங்கள் உடலாலும் ஆன்மாவாலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன்.
யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தாயும் தந்தையுமாக இருக்கிற கடவுளுடைய அன்பு, இமைப்பொழுது நம்மை விட்டு விலகாத தூய ஆவினுடைய சிநேகம், வழிநடத்துதல், அவர் தரும் நலம், சுகம், பெலன், ஆசீர்வாதம் அன்பான பிள்ளைகள் டேவிட் அவர்களோடும் அவருடைய துணைவியர் திருமதி டேவிட் தயானா அவர்களோடும் உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. நம்முடைய கரவிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் தாளிலே கடைசி பாடல், ஆசீர்வாதம் கர்த்தரே ஆனந்தம் மிகவே நேசவதியம் சுத்தரே நெத்து மகிழவே என்கின்ற பாடலை பாடுகின்ற போது மணமக்கள் பதிவேட்டிலே பதிவு செய்து கொள்வார்கள். ஆக மணமகன் சார்பாக ஒருவரும் மணமகள் சார்பாக ஒருவரும் பொதுநிலையிலராக இருக்கின்ற ஒருவரும் மூவர் சாட்சி கையொப்பம் விடுவதற்காக நீங்கள் முன்பகுதிக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
எங்களோடு நீ கிறிஸ்துவராக இருந்து இரண்டு மாதத்துக்கு பிறகு கிறிஸ்துவமாக்கி உனக்கு உலகிற்கு நீ இணைத்தவர்களை ஆசீர்வதித்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அருமை மகன் தேவிப்பூர் மோசஸ் தயாராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்களுடைய விரோதியும் நீர் தலைவராக இருந்து வழிநடத்தும் குடும்ப வாழ்வின் மேலான ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் நீர் நிரப்பியவரும் என்று மாறாத இன்றைய அன்பு இன்றைய ஆசீர்வாதத்தினாலே குடும்ப வாழ்க்கைகளுக்கு நீர் வழிநடத்த வேண்டுமா இருக்கிறோம். இன்றைய அன்பிலே எடுத்து தலைவர்களுக்கு நீர்களுக்கு துணை இருக்க வேண்டுமா நடக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் தொடர்ந்து பிரசவம் வாழ்வில் இருந்து பேசி கிறிஸ்துவ